அம்மாவோட தங்கச்சி பையன் வந்து 2002 பிறந்தான். ஏப்ரல் 3. ஏப்ரல் 2 அவன் பிறந்ததுக்கு நான் தான் போய் ஊர்லாம் சாக்லேட் கொடுத்தேன். சாக்லேட் எடுத்துங்க சார். ஒன்னே ஒன்று எடுத்துங்க சார். 2024 லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டான். இப்போ அவனுக்குமே பையன் பிறந்துருச்சு. அதுக்குமே நான் தான் சாக்லேட் கொடுத்தேன். இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்க மாட்டீங்களான்னு போயிட்டான். அந்த பையனாவது கிரிக்கெட் விளையாண்டாப்ல, நீங்க பாவம் சாக்லேட் கொடுத்துட்டே தெரியுறீங்களே தம்பி. ஐயோ ஐயோ ஐயோ, இது என்ன கொடுமைன்னே தெரியலையே சாவியே. அந்த பையன் பிறந்தாலும் அந்த பையனுக்கு இவர் போய் சாக்லேட் கொடுத்தாராம், அந்த பையனுக்கு இன்னொரு பையன் பிறந்தானா அந்த பையனுக்கு இந்த மனுஷன் தான் போய் சாக்லேட் கொடுக்குறானா. இந்த மனுஷன் இது வரைக்கும் யாருக்குமே சாக்லேட் கொடுக்கலையே. நினச்சி பாருங்களேன் இந்த கொடுமையை. இந்த மனுஷன் போயிட்டு சாக்லேட்டை கொடுப்பாரு, வாங்கிறவங்க கம்முன்னு வாங்கிட்டா பரவாயில்ல, வாங்கிட்டு என்ன திரும்ப சொல்லுவாங்க, என்னப்பா ஃபஸ்ட்டு அந்த பையனுக்கு வந்து கொடுத்த, இப்போ அவன் பையனுக்கு வந்து கொடுத்துட்டேன், உனக்கு எப்போத்தான் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது இந்த மனுஷன் அந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு பதில் சொல்ல முடியாமல் ஒரு சாக்லேட்டை பிசத்தை வாயில் போட்டுன்னு கம்முன்னு போயிடுவார். இப்போ அவனுக்குமே பையன் பிறந்துருச்சு. அதுக்குமே நான் தான் சாக்லேட் கொடுத்தேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை நமக்கு ஆசையே இருக்கும் சார், லவ் பண்ணணும் வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தா கூட. ஐ லைக் யுவர் கமிட்மெண்ட். பேரு கெட்டு போயிருமோ, நம்மளை எப்படி சொல்லி வளர்த்திருப்பாங்க தெரியுமா, இப்படி பேசாத, இப்படி பேசாத, அது பண்ணாத. இந்த 90s கிட்ஸ்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மிகப்பெரிய காரணம். என்ன காரணம்னா, இந்த 90s கிட்ஸ்லாம் அவங்க அப்பா அம்மா நல்ல புள்ளை நினைச்சு நல்ல புள்ளையாவே வளர்த்துருவாங்க. எங்கேயாச்சும் வெளியே போயிட்டானா, ஐயோ இவன் புள்ளையா ரொம்ப தங்கமான புள்ளியாச்சு, ஐயோ இந்த புள்ளையா தங்கத்திலே தங்கம், சும்மா அப்படியே தேர்ந்தெடுத்து தங்கம் சொல்லிட்டு பாராட்டி விட்டுருவாங்க. அவன் ரொம்ப சொல்லுங்க, இந்த லோகத்துல அவன மாதிரி நல்லவனை பார்க்கவே முடியாது. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகி போச்சு, இப்போ இந்த புள்ளைய நல்ல புள்ளன்னு சொல்லிட்டாங்களா, அந்த பேரை காப்பாற்றி ஆகணும். அந்த பேரை காப்பாத்துறதுக்காக அந்த மனுஷன் படுற பாடு இருக்கு பாருங்க. எந்த பொண்ணையும் பார்க்க முடியாது, எந்த பொண்ணுகிட்டையும் பேச முடியாது. ஒருவேளை போய் பேசிட்டானா, தம்பியா நீயா இப்படி பண்ற, உங்க அப்பா எப்பேற்பட்டவரு தெரியுமா, நீ போய் இப்படி பண்ணலாமா, டேய் நான் என்னடா பண்ணேன், ஒரு புள்ளிக்கிட்டே பேசதானா செஞ்சேன், சரி உருகுடா பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் போயிடுவான். லவ்வர் கூட இல்லாம இருக்கேன்னு நினைச்சு ஃபெயில் ஆயிட்டேன். அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இந்த நல்ல பேருன்னு சொல்லிட்டு உன்னை வாங்கிட்டு அந்த பையன் அந்த ஊர்ல பட்ட பாடு இருக்கு பாருங்க. பாரு, தயவு செய்து நல்ல பேர் கொடுக்காதீங்க, நல்ல பேரே வேணாம். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா.